ஸ்ரீ குருப்பே நமஹ. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குறிச்ச ராகவே கேதுவே நமஹ. எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் வழங்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களிடம் பேசுவது உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி ஏழுமலை. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு இருக்கிறது 12 லக்னம். இந்த 12 லக்னத்தில் பிறந்தவங்க எப்படிப்பட்ட நவரத்னங்களை அணிய வேண்டும்? ஏன்னா எல்லா நவரத்னங்களும் எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சிடாது, அதே போல் எல்லா கிரகமும் எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சிடாதுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ லக்ன ரீதியாக ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம நவரத்னங்கள், எந்த ரத்னங்களை எந்த லக்னத்தார்கள் அணிந்தால் யோகத்தை பெற முடியும் அது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, ஐயா லக்னம் தான் முக்கியம், ராசிகள் அப்படின்றது ராசிகள்லாம் லக்னக்கல்லா அப்படின்றத முதல்ல பார்த்துவோம். அதனால் அதுவும் பெரிய சிக்கலே. உங்கள் ராசி என்பது நீங்கள் பிறக்கக்கூடிய அந்த நாளில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்குதோ அந்த நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்குதோ அதான் ராசி. உதாரணமாக நீங்கள் பிறக்கும்போது அனுஷம் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அனுஷ நட்சத்திரம் எங்கே இருக்குன்னா விருச்சிக ராசியில் இருக்கும். அப்போ விருச்சிக ராசி தான் உங்கள் ராசி, ஜென்ம ராசி. ஆனால் நீங்கள் பிறந்த நேரத்தில் எந்த லக்னம் ஓடுதோ, ஒரு லக்னம் என்பது 2 மணி நேரம் கொண்டது. உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட டைமில், அதாவது நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த லக்னம் பிறந்திருக்கும், அந்த லக்னம் ஓடிட்டுருக்கும். அந்த லக்னத்தில் பிறக்கும். அந்த லக்னம் தான் மிக முக்கியமானது, ராசி முக்கியம் இல்லை. இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் அதிர்ஷ்ட ரத்னத்தை நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ராசிக்கு மோதிரம் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். நல்லா புரிஞ்சுங்க. ராசிகள் மோதிரம் சொல்கிறத தவிர்த்துடுங்க. லக்ன ரீதியாக உங்களுக்கு எந்த கிரகம் நன்மை தரும், அந்த கிரகத்தினுடைய ரத்தனம் என்ன, அந்த கிரகத்தினுடைய ரத்தனத்தை எப்படி அணிவது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல மேஷ லக்னத்தில் பிறந்த நீங்கள், மேஷ ராசி மேஷ லக்னம், ஆனால் ராசிக்கு கல் போடக்கூடாதுன்றது நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லக்னமும் ராசியும் ஒன்றா இருந்தால் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். ஆனால் லக்னம் ராசியும் ஒரே அமைப்பு சமயத்தில் வராது, அது ஒரு சில டைமில் தான் வரும், ரேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த மேஷ லக்னத்தில் பிறந்த நீங்கள், உங்கள் லக்னாதிபதி உங்களுக்கு நன்மை செய்வார். அடுத்தது உங்களுக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு நல்லது செய்வார். உங்கள் லக்னாதிபதி செவ்வாய். அடுத்தது உங்கள் மேஷ லக்னத்துலேருந்து என்னென்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். 5ஆவது ராசி சிம்மம். இப்போ அந்த 5 கூடியவர் யார் அப்படின்னா சூரிய பகவான். அப்போ சூரியனுடைய ரத்னக்கல் மாணிக்கம். இப்போ மாணிக்கம். அப்போ உங்கள் லக்னாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். அந்த செவ்வாய்க்குரிய ரத்தனம் அப்படின்னு பார்க்கும்போது பவளம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய ரத்தனம் மாணிக்கம். அடுத்து உங்களுக்கு பாக்கியாதிபதினு ஒரு கிரகம் இருக்கும் இல்லையா, உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி தான் உங்களுக்கு பாக்கியாதிபதி. உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளி 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 கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா இந்த மேஷ லக்னத்துக்கு குரு தான். அப்போ இந்த மேஷ லக்னத்தை பிறந்தவங்க மஞ்சள் புஷ்பராகத்தை அணிவதால் உங்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும். அப்போ மேஷ லக்னத்தில் பிறந்த நீங்கள் பவளத்தை அணியலாம், மாணிக்கம் அணியலாம், மஞ்சள் புஷ்பராகத்தை அணியலாம். சரி, பவளத்தை அணிவதால் உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை நீங்களே உயர்ந்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். உங்களுக்கு அந்த மாணிக்கங்கள் அணிவதால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுடைய தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும், பொருளாதாரம் மேம்படும், பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும். 9ஆம் இதெல்லாம் மாணிக்கம் அணிவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன். அடுத்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். அந்த குரு பகவானுடைய ரத்னம் எது அப்படின்னா மஞ்சள் புஷ்பராகம். இதை அணிவதால் நல்ல பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு போன ஜென்மத்தில் செஞ்ச நல்ல நற்பயன் காரணமாக உங்களுக்கு வரக்கூடிய நல்லதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மேஷலங்களில் பிறந்த நீங்கள் மாணிக்கம், பவளம், மஞ்சள் புஷ்பராகம் என்று சொல்லக்கூடிய 3 ரத்னங்களை மட்டுமே அணியணும். அதுவும் வலது கையில் தான் அணியணும். சரிங்களா? இப்போ வலது கையில் அணியணும் அப்படின்னா எந்தெந்த கையில் எந்தெந்த மோதிரம் அணிந்து கமெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணுங்கள், நான் ஒன்று சொல்லிடுறேன். நன்றி. அடுத்து பார்த்திங்கன்னா ரிஷபலக்கணம். இப்போ ரிஷபலக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா ரிஷபலக்கணம் ரிஷப ராசியில் பிறக்கணும். அப்போனா தான் சொல்கிறது. ரிஷபலக்கணமாக பிறந்து வேறு ராசினா நீங்கள் ரிஷபலக்கணத்துக்கு உண்டான ரத்னம் தான் நீங்கள் அணியணும். இப்போ ரிஷபலக்கணத்துக்கு உங்கள் லக்னாதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். உங்கள் 5ஆம் அதிபதி யாருன்னா புதன். உங்கள் 9ஆம் அதிபதி யாருன்னா
சனி பகவான். அப்போ லக்னாதிபதி புதனுக்கு மரகத பச்சையும், 5ஆம் அதிபதி புதன் லக்னாதிபதி சுக்கிரனுக்கு வந்து வைரமும், 5ஆம் அதிபதி புதனுக்கு மரகத பச்சையும், 9ஆம் அதிபதி சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீலக்கல்லும் நீங்கள் அணியலாம். அப்போ ரிஷபலக்கணத்தை பிறந்த நீங்கள் வைரத்தை அணிவதால் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும். 5ஆம் அதிபதியான குரு புதனுக்கு உண்டான அந்த மரகத பச்சை அணிவதால் குழந்தைங்க பூர்வீகம் உங்களுடைய அறிவாற்றல் பெருகும். 9ஆம் அதிபதி சனின்றதால் நல்ல வேலை கிடைக்கும். இந்த 3ஐயும் நீங்கள் அணியலாம். அப்போ ரிஷபலக்கணத்துக்காரங்க நீலக்கல், மரகதம், வைரம் இந்த 3ஐயும் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னம். மிதுனத்தில் பிறந்த நீங்கள் வந்து உங்கள் லக்னத்தை எதுன்னு ஜோசியத்தை கொண்டு பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து லக்னத்துக்கு கல் போடுங்க. நீங்கள் மட்டும் ஏதோ ஒரு கல்லை போட்டு உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க. இப்போ மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க உங்கள் லக்னாதிபதி புதன், 5ஆம் அதிபதி சுக்கிரன், 9ஆம் அதிபதி சனி. அப்போ நீங்கள் அணியக்கூடிய ரத்தினங்கள், நவரத்னங்களில் அதிர்ஷ்ட ரத்தினம் மரகதம், வைரம், நீலம் இந்த 3 கல்லையும் நீங்கள் மோதிரமாக அணியலாம். அடுத்து கடக லக்னத்தில் பிறந்தவங்க லக்னாதிபதி சந்திரனுக்கு உண்டான முத்து, 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு உண்டான ரத்னம் பவளம். அடுத்தது கடகலக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி யாருன்னா மீன ராசியாக வரும். அந்த ராசிக்கு உண்டான கிரகம் எதுனா குரு. அப்போ மஞ்சள் புஷ்பராகம். அப்போ நீங்கள் கடகலக்கணத்தில் பிறந்தால் முத்து, பவளம், மஞ்சள் புஷ்பராகத்தை நீங்கள் அணிஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அடுத்து சிம்ம லக்னத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்னா, சிம்ம லக்னம் என்பது சூரிய பகவானுடைய லக்னம். அப்போ லக்னாதிபதிக்கு உண்டான கல் மாணிக்கம். அப்போ சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் வீடு எது அப்படின்னு பார்க்கும்போது தனுசு வரும். அப்போ தனுசுக்கு உண்டான அமைப்பில் பார்க்கும்போது மஞ்சள் புஷ்பராகம். அப்போ சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கும்போது மேஷ ராசியாக வரும். அப்போ அதுக்கு உண்டான கிரகம் வந்து செவ்வாய்க்கு உண்டான ரத்னம் வந்து பவளம். அப்போ மாணிக்கம், மஞ்சள் புஷ்பராகம், பவளம் இந்த 3 ரத்னங்களை சிம்ம லக்னக்காரங்க அணிந்து வாழ்வில் வெற்றி பெறலாம். அடுத்து கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு உண்டான கிரகம் எது அப்படின்னா புதன் தான். புதனுக்கு உண்டான ரத்தனம் அப்படின்னு பார்க்கும்போது மரகதம். அப்போ கன்னி லக்னத்துக்கு 5ஆம் வீடு எதுன்னா மகரம். மகரத்துக்கு உண்டான கிரகம் எதுனா சனி பகவான். இப்போ சனிக்கு உண்டான கல் நீலக்கல். அப்புறம் பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி யார் கன்னி லக்னத்துக்குன்னா ரிஷபராசியாக வரும். ரிஷபராசிக்கு உண்டான கிரகம் சுக்கிரன். சுக்கிரனுக்கு உண்டான கிரகம் வைரம் வந்து சுக்கிரனுக்கு உண்டான ரத்னம் வந்து வைரம். அப்போ கன்னி லக்னத்தில் பிறந்திங்கன்னா மரகதம், நீலம், வைரம் இந்த 3 ரத்னங்களை அணிந்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அடுத்து துலா லக்னத்தில் பிறந்தால் துலா லக்ன நேயர்களுக்கு இப்போது அதிர்ஷ்ட ரத்னம் சொல்ல போகிறோம். துலாம் அப்படின்னு பார்க்கும்போது அற்புதமான ஒரு லக்னத்தில் பிறந்தீங்க. நீங்கள் உங்கள் லக்னாதிபதியே சுக்கிரன்றதால் வைரத்தை அணியலாம். உங்களுக்கு 5ஆம் அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான். இப்போ சனிக்கு உண்டான நீலக்கல்ல அணியலாம். உங்களுக்கு 9ஆம் அதிபதி யாருன்னா புதன், மரகதம். அப்போ துலா லக்ன நேயர்களுக்கு அதிர்ஷ்ட ரத்தனம் வைரம், நீலம், மஞ்சள் மரகத பச்சையை நீங்கள் அணியலாம். அப்போ துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதிக்கு உண்டான வைரம், 5ஆம் அதிபதிக்கு உண்டான நீலம், 9ஆம் அதிபதிக்கு உண்டான மரகத பச்சை இந்த 3ஐயும் நீங்கள் அணிஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அடுத்து விருச்சிக லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதி செவ்வாய், 5ஆம் அதிபதி குரு, 9ஆம் அதிபதி சந்திரன். அப்போ சந்திரனுக்கு உண்டானது முத்து, 5ஆம் அதிபதிக்கு உண்டான மஞ்சள் புஷ்பராகம். விருச்சிக லக்னத்துக்கு உண்டான கிரகம் எதுனா செவ்வாய்க்கு பவளம். அப்போ பவளம், மஞ்சள் புஷ்பராகம், முத்து இந்த 3 ரத்னங்களை நீங்கள் அணிஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கின்றேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு லக்னக்காரங்க அதிர்ஷ்டமான ரத்னம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் லக்னாதிபதி குரு, மஞ்சள் புஷ்பராகத்தை நீங்கள் அணியலாம். உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா மேஷராசியாக வரும். மேஷத்துக்கு உண்டான கிரகம் செவ்வாய்க்கு உண்டான ரத்னம் பவளத்தை அணியலாம். அடுத்து 9ஆம் இடம்னு பார்க்கும்போது உங்களுக்கு சிம்ம ராசி வரும், மாணிக்கம். அப்போ தனுசு லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்டம் ரத்னங்கள் மோதிரங்கள்னு பார்க்கும்போது மஞ்சள் புஷ்பராகம், பவளம், மாணிக்கத்தை நீங்கள் அணிஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அடுத்து மகர லக்னத்தில் பிறந்த நீங்கள் உங்கள் லக்னாதிபதி யாருன்னா சனி, உங்கள் 5ஆம் அதிபதி சுக்கிரன், அதுக்கடுத்து 9ஆம் அதிபதி புதன். அப்போ லக்னாதிபதிக்கு உண்டான ரத்னம் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவானுடைய ரத்னம் வந்து நீலக்கல். அடுத்தது வைரம், சுக்கிரனுக்கு உண்டான வைரம். அடுத்தது 9ஆம் அதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது புதன், அதுக்கு மரகத பச்சை. அப்போ இந்த
மகர லக்னத்தை பிறந்தவங்க வைரத்தை அணியலாம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீலக்கல் அணியலாம், அல்லது மரகத பச்சை அணிஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கும்ப லக்னம். இப்போ கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க உங்கள் லக்னாதிபதியே சனின்றதால் நீலக்கல் அணியலாம். அடுத்தது கும்ப லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாக வர்றது புதன். அந்த புதனுக்கு உண்டான நவரத்னங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மரகதம். அடுத்தது 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியது சுக்கிரன், வைரம். அப்போ கும்ப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா வைரத்தையும், அடுத்தது நீலக்கல், அடுத்தது பார்த்திங்கன்னா மரகதம், இந்த 3 ரத்னங்களை அணியலாம். அடுத்து மீன லக்னத்தில் பிறந்த நேயர்களுக்கு உங்கள் லக்னாதிபதி குரு, அப்போ மஞ்சள் புஷ்பராகத்தை அணியலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியது மீன லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா மீன லக்னத்துக்கு சிம்ம ராசியாக வரும், கடகராசியாக வரும். அப்போ மீன ராசிக்காரங்க வந்து லக்னாதிபதிக்கு உண்டான கல்னு பார்க்கும்போது மஞ்சள் புஷ்பராகம், 5ஆம் அதிபதிக்கு உண்டான கல் வந்து முத்து, 9ஆம் அதிபதினு பார்க்கும்போது பவளம். இந்த ரத்னங்களை அணிஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கிரகம், குறிப்பிட்ட கிரகம் தான் நன்மை தரும். அப்போ அந்த குறிப்பிட்ட கிரகத்துக்கு உண்டான ரத்னங்களை நம்ம அணியும் போது தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அப்போ இந்த பதிவில் 12 லக்னக்காரங்களுக்கும் எந்தெந்த ரத்னங்களை அணியணும்னு சொல்லி உங்களுக்கு அற்புதமாக கொடுத்துக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி ஏழுமலை. வாழ்க வளமுடன்.